தமது அரசு இன்னும் 100 நாளை நிறைவு செய்யாத நிலையில் ஏற்கனவே 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிலான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. ஏழைகளுக்கு 3 கோடி வீடுகள் கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் ஹரியானாவில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் உரை. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தனது சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. மோடியின் கேரண்டி ஜம்மு காஷ்மீர் மக்களை பாதுகாத்து வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்லும் என பிரதமர் உறுதி. ஜம்மு காஷ்மீரில் குடும்ப ஆட்சியை அனுமதிக்கக்கூடாது என்று வாக்காளர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுவதை சுட்டிக்காட்டி சாடல். அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விமான நிலையத்தில் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திரண்டு வந்து வரவேற்பு. அமெரிக்காவில் 19 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். 7,616 கோடி ரூபாய்க்கு முதலீடு ஈர்க்கப்பட்டதாகவும் 11,516 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் உறுதி. 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 10% கூட முதலீடாக வரவில்லை. தற்போது போடப்பட்டுள்ள ஒப்பந்தங்கள் மூலம் 100% முதலீடு கிடைக்கும் எனவும் மு.க. ஸ்டாலின் தகவல். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தப்போ முதலீடுகளை இருக்க வெளிநாடு போனதாக சொன்னாங்க. அதுல 10 விழுக்காடு ஒப்பந்தம் கூட நிறைவேறல. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அதை சொன்னா உள்ளபடி இது அவருக்கு பெரிய அவமானமா இருக்கும். அதனால தவிர்க்கிறேன். மெட்ரோ ரயில் மற்றும் கல்வித்துறைக்கான நிதி தொடர்பாக பிரதமரை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக மு.க. ஸ்டாலின் தகவல். அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை மத்திய அமைச்சர் நடத்திய விதம் வெட்கப்பட வேண்டியது என பேட்டி. ஆட்சியில் பங்கு கோரி திருமா பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதால் தமிழக அரசியலில் சலசலப்பு. திருமாவளவனின் எக்ஸ் தளத்தில் காலையில் இருந்து 2 முறை பதிவிடப்பட்டு நீக்கப்பட்ட நிலையில் மாலை 5:50 மணிக்கு மீண்டும் வெளியீடு. பாஜகவுடன் நெருடலும் பாமகவுடன் கசப்பான அனுபவம் இருப்பதால் தான் மற்ற அனைத்து கட்சிகளையும் மதுவிலக்கு மாநாட்டிற்கு அழைத்திருக்கிறோம். மதுவிலக்கு மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்குக்காக நடத்தப்படவில்லை என்றும் அப்படி நடத்தினால் அது அசிங்கமாகிவிடும் என்றும் திருமா விளக்கம். பாமகவும் மது ஒழிப்பு சொல்லக்கூடிய கட்சி தான். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் கடந்த காலங்களில் கசப்பான நிறைய அனுபவங்கள் இருக்கு. மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம், திமுகவும் வரலாம், அதிமுகவும் வரலாம், இடதுசாரிகளும் வரலாம் என்று அந்த கேள்விக்கு நான் விடை சொன்னேன். இதை ஊதி பெருக்குகிறார்கள். கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் நிதியமைச்சரிடம் மன்னிப்பு கோரிய வீடியோ வெளியான விவகாரம். கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் மண்டல பாஜக நிர்வாகி சதீஷ் என்பவர் கட்சியில் இருந்து நீக்கம். ஜிஎஸ்டி கலந்துரையாடல் விவகாரத்தில் தேவையற்ற யூகத்திற்கும் அரசியல் ரீதியாக தவறான புரிதலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாகவும் அன்னபூர்ணா நிர்வாகம் அறிக்கை. ஜிஎஸ்டி பிரச்சினை பற்றி வணிகர்கள் கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பளித்த நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி சீனிவாசனுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கருத்து. தமிழ்நாட்டில் நடைபெற்ற குரூப் 2 மற்றும் 2A பதவிகளுக்கான முதல் நிலை தேர்வு. விண்ணப்பித்தவர்களில் 73% பேர் தேர்வு எழுதியதாக TNPSC அறிவிப்பு. டெல்லியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உடலுக்கு தலைவர்கள் அஞ்சலி. சோனியா காந்தி, சரத்பவார், ப. சிதம்பரம், கே. பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை. டெல்லியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. யெச்சூரியின் மரணம் நாட்டிற்கும் சிபிஎம் கட்சிக்கும் பேரிழப்பு என பேட்டி. We are here to pay last respects. Comrades, Yechuri's death is an immense loss to the country and to the party.
கொல்கத்தாவில் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பயிற்சி மருத்துவர்களை நேரில் சந்தித்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நீதி வேண்டும் என்று முழக்கமிட்ட மருத்துவர்களை நோக்கி எனக்கு பதவி முக்கியமில்லை என்று மம்தா பானர்ஜி ஆவேசம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 54,920 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் தங்கத்தின் விலை கடந்த 2 நாட்களில் 1,280 ரூபாய் அதிகரித்துள்ளது. கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள திருக்காட்கரை கோவிலில் ஓணம் பண்டிகை கோலாகலம். ஏராளமானோர் செண்டை மேளம் முழங்க உற்சாக கொண்டாட்டம். முழுநேர அரசியலில் ஈடுபடும் முன் நடிகர் விஜய் நடிக்கும் கடைசி படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது படக்குழு. வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் உருவாக்கும் திரைப்படம் அடுத்த ஆண்டு அக்டோபரில் வெளியாகும் என அறிவிப்பு. ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடரில் பாகிஸ்தானையும் வீழ்த்தியது இந்தியா. இதுவரை விளையாடிய 5 போட்டிகளிலும் வென்று அபாரம்.